Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். 3000 கோடி கொள்ளையடித்தவன் வீட்டில் 3 கோடி கண்டுபிடிப்பதற்கான வேலையை ஈடி ரைடு செய்திருக்கிறது என்றால் இவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு ஈடி ரைடு தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு விற்கிறீங்கல்ல போத்தலுக்கு, எதுக்காக விற்கிறீங்க? கேட்டால் கடையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்களாம், குளிரூட்டியில் வைக்கிறதுனால 10 ரூபா நாங்கள் வசூல் பண்ணுறோம். ஏன்டா விஸ்கி பிராந்தி எல்லாமா குளிரூட்டியில் வச்சிருக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 1000 கோடி ஊழல் நடைபெற்றது. 1000 கோடி எல்லாம் இல்லை, 1 லட்சம் கோடி கொள்ளை நடந்திருக்கிறது. ஒரு கடைக்கு ஒரு மாசத்துக்கு இரவு விற்கக்கூடிய வியாபாரத்தன்மை 1 கோடி ஒரு கடைக்கு. 2 ஆட்சியாளர்களும் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்கி இருக்கிறார்கள். இல்லை, வீட்டுக்கு ஒரு குடிகாரியையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ற ஈடி ரைடை நான் குற்றம் சாட்டுகிறேன். அங்கேயும் போலியவாதிகள் செயல்படுகிறார்கள், பணத்தை வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள். குற்றச்சாட்டை வைக்கிற என் மேல வழக்கு போடட்டும். பனைமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற கல்கள் பதப்படுத்தப்பட்டு மேலை நாடுகளில் மிகப்பெரிய வியாபாரம் நடக்கிறது. ஏன் அதை இங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இந்த பண்ணை முதலாளிகள்லாம் சோர்ந்து போவான், அவனுக்கு வருமானம் போயிடும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறையினுடைய ரைடு தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடந்து வருகிறது. ஆனா இன்றைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு முறையீடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ஒரு அறிக்கையெல்லாம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு இந்த விவகாரம் அரசியல் ரீதியாக விஸ்வரூபம் எடுத்தது. ஸ்டாலின் அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இபிஎஸ் போர்க்குடிலாம் தூக்கினார். பலகட்ட போராட்டங்கள்லாம் முன்னெடுத்ததெல்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு மீண்டும் டாஸ்மாக் தொடர்புடைய அந்த கேஸ்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவருடைய வீட்டிலேயே அவரை சுற்றி வளைத்து சோதனையாக நடந்திருக்கு. இதனுடைய முழு பின்னணி தரிகட்டு போய் கிடக்கிற தமிழ்நாடு தட்டுவாணிகளுடைய கையில் கிடைத்திருக்கிறது. கட்சி கொடிகள் காற்றை கிழக்கும், நச்சு பாம்புகள் நாற்காலி கேட்கும், ஆட்சி கட்டிலில் ஓநாய்கள் அமரும், தமிழர் மீட்சி கண்ணீர் வடிக்கும் என்று தேர்தல் நெருங்குகிற போது எழுதப்படுகிற கவிதையாக எனக்கு வந்தது. தமிழ்நாட்டை 3 கூறுகளாக பிரித்து கொள்ளையடிக்கிற கூட்டம். திராவிட இயக்கங்கள் இரண்டுமே சமபங்கு அளவில் கொள்ளையடித்திருக்கிறது. தென் மாவட்டத்தில் ஒருவராகவும், நடு மாவட்ட மையங்களில் இன்னொருவராகவும், வட மாவட்டங்களில் இன்னொருவராகவும் 3 பகுதிகளாக கனிம வள கொள்ளைகளை தமிழ்நாடு 3 முதலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. வைகுண்டராஜன், எஸ் ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், வடபகுதிக்கு கரிகாலன் என்று பிரித்து 2 கட்சிகளுமே அவர்களை செல்வ மிக்க அயோக்கியர்களாக மாற்றி இருக்கிறது இந்த 2 அரசுகளும். மணல் கொள்ளை மாபியாக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாவட்டந்தோறும் இயங்கக்கூடிய அலுவலகங்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இலவசமாக. அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட அளவில் இயங்கக்கூடிய அந்த கட்டடங்களுக்கு மணல் மற்றும் உபரி பொருட்களை அனுப்பி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். வைகுண்டராஜன் அங்கே தாதுமணல் கொள்ளை யாரோட கூட்டு சேர்ந்துன்னு தெரியுமா? பசில் ராசபக்சேவோட கூட்டு சேர்ந்து. இவங்களுடைய அரசியல் புரிதல். இப்ப ஈடி ரைடு இதுவரை 23 தடவை தமிழ்நாட்டில் மட்டும் ஈடி ரைடு நடத்தி இருக்கிறது. 3000 கோடி 4000 கோடி சொத்து வைத்திருக்கிற அமைச்சர்கள் வீட்டிலே போய் அமலாக்கத்துறை இறங்குகிறது என்றால் 3 கோடி ரூபாய் தான் கண்டுபிடிக்கிறார்கள். 3000 கோடி கொள்ளையடித்தவன் வீட்டில் 3 கோடி கண்டுபிடிப்பதற்கான வேலையை ஈடி ரைடு செய்திருக்கிறது என்றால் இவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு ஈடி ரைடு தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில். எந்த அமைச்சர் வீட்டில் கொள்ளையடிச்சு பணம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு விற்கிறீங்கல்ல போத்தலுக்கு, எதுக்காக விற்கிறீங்க? கேட்டால் கடையில் கேட்டால் என்ன சொல்கிறாங்களாம், குளிரூட்டியில் வைக்கிறதுனால 10 ரூபா நாங்கள் வசூல் பண்ணுறோம். ஏன்டா விஸ்கி பிராந்தி எல்லாமா குளிரூட்டியில் வச்சிருக்கிறீங்க? பீர் வகையை மட்டும்தான் நீங்கள் குளிரூட்டியில் வச்சுருப்பீங்க. எல்லா பாட்டிலுக்கும் 10 ரூபா வாங்கினா இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 1000 கோடி ஊழல் நடைபெற்றது. 1000 கோடியெல்லாம் இல்லை, 1 லட்சம் கோடி கொள்ளை நடந்திருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் நீங்களே நான் ஒன்று சொல்கிறேன், முறைப்படி அதை விசாரித்தால் 1 லட்சம் கோடி இரவு 10 மணிக்கு மேல ஒரு வியாபாரம் நடக்குது. 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறையீடு நடந்திருக்கு. அவ்வளவுதான் கண்டுபிடிப்பாங்க. நீங்க பாட்டுக்கு 1 லட்சம் கோடி 19 ரூபாய் பேசக்கூடாதுல்ல? 846 கோடின்னு அறிவிக்கிறது இல்ல, 923 கோடி பிடிச்சோம்னு சொல்றது சரியா துல்லியமா 1000 கோடி தான் நடந்துச்சா? அது எப்படி? அது இதுல உங்க பித்தலாட்டம் தெரியுது இல்ல, ஒரு சில்லறை சொல்ல மாட்டேங்கிறீங்க. மத்திய விசாரணை அமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு அமலாக்கத்துறை. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு அமைப்பு. 2வது பாத்தீங்கன்னா உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு ஈடி. அப்படி பார்க்கும்போது ஈடியினுடைய சோதனை ஒரு சரியான கண்ணோட்டம். அமலாக்கத்துறை ஐடி இல்ல, அமித்ஷா ஐடி. அமித்ஷா என்ன யோசிக்கிறாரோ அது நடக்கும். அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நடத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லல, சரியாக நடத்துங்கள் என்று தான் சொல்றோம்.
இப்ப நீங்க இந்த தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், டாஸ்மார்க்ல எத்தனை நிறுவனங்கள் மொத்தம் முதலீடு போட்டிருக்காங்க? 11 நிறுவனங்கள். 11 நிறுவனத்திலிருந்து சரக்குகள் இறங்குது. எங்களுடைய சசிகலாமையாருடைய சரக்கு இறங்குது, ஜெகத்ரட்சகனுடைய சரக்கு இறங்குது, டிஆர் பாலுடைய சரக்கு இறங்குது. இவ்வளவு சரக்குகளும் வந்து இறங்குகிற இடத்துல விற்பனை செய்யக்கூடிய எவ்வளவு பாட்டிலுக்கு கொடுக்குறான்? இன்னைக்கு பீரோட விலை என்ன தெரியுமா? 200 ரூபாய். இன்னொன்று அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றேன், இரவு 10 மணிக்கு மேலதான் அரசாங்கம் வியாபாரம் நடத்துது. அது உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. காவல்துறை பாதுகாப்போட நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்னங்க நீங்க போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? கண்காணிக்கிறீங்களா இல்லையா? நான் காட்டவா? இரவு 10 மணிக்கு மேல அபரிமிதமான வியாபாரம் நடக்கிறத. இரவு 9:15 மணிக்கெல்லாம் கடையில வேலை செய்கிற பணியாளர்கள் 5 பாக்ஸ் 6 பாக்ஸை தூக்கி பார்ல கொடுத்துருவான். தெரியுமா உங்களுக்கு? இரவு 12 மணிக்கு போய் இதை செக் பண்ணுங்க. நீங்க கடையில சாயங்காலம் இன்னைக்கு இரவு 10 மணியோடு நீங்க க்ளோஸ் அக்கௌண்ட் எவ்வளவு, எத்தனை பாக்ஸ் மீதம் இருக்கு, எந்த அதிகாரியாவது ரைடு விட்டுருக்கானா? இப்ப நான் ஈடிக்கு வழிவகை சொல்றேன், எல்லா ஒயின் ஷாப்லயும் நீங்க ரைடு நடத்துங்க பார்ப்போம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலே போய் ரைடு நடத்துறாங்களே, எந்த நம்பிக்கை வச்சுட்டு சொல்றீங்க? 10 மணிக்கு மேல் நடக்கிற வியாபாரம் இருக்குல்ல, மறுநாள் காலை 11:59 வரை ஒரு கடைக்கு ஒரு மாசத்துக்கு இரவு விற்கக்கூடிய வியாபாரத்தன்மை 1 கோடி ஒரு கடைக்கு. தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க. பாருக்கு போறான் வண்டியில. இந்த சாராயத்தினால எவ்வளவு வருமானம் தமிழ்நாட்டிற்கு அப்படிங்கிறத சொல்றேன். இரவு வியாபாரம் ஒன்று நடத்துறான், அதுல பெரிய கொள்ள. பகலையில நடத்துற கொள்ள அது பெருங்கொள்ள. இதை விட பார்க்குள்ள அதை விட மோசமான கொள்கை. அடுத்து இன்னொன்று இருக்கு. 10 மணிக்கு மேல போய் சரக்கு வாங்கினா ஒரு பீர் பாட்டினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 375. எவ்வளவு லாபம்? 2/1. 2 பங்கு கடைக்கு, 1 பங்கு உனக்கு. தெரியுமா? அதெல்லாம் எத்தனாயிரம் போத்தல்கள் இரவில் மட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தரவா? பாருக்கு போறவன் வண்டியில போய் வண்டியை நிறுத்திட்டு பார்ல போய் உள்ள புல் போதையாகி திருப்பி போகும்போது அவன் எப்படி போவான்? பார்ல படுத்துக்கிறதா? வசூல் எங்கெங்க இருக்கு? இரவு வசூல் 1. இல்ல அப்படி எதுக்கு அந்த போய் கேவலமான சரக்கு போய் குடிக்க போகணும்னு நான் கேட்கறேன். நீங்க தானே குடிக்க வைக்கிறீங்க, நீங்க தானே விக்கிறீங்க. அரசாங்கம் தான் பாட்டில போடல மது வீட்டுக்கு உயிருக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து விழிப்புணர்வு ஏற்படலையா? அதை போட்டுட்டா நீனே விக்கிற. மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு தானே, நாட்டுக்கு கேடு தானே. நாடு எது? நாடு யாரு? யார் நாடு? சொல்லுங்க. நாடு நீங்களே ஒரு அறிவிப்பை கொடுத்து பொய்யான அறிவிப்புகளுங்க. அது தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல்னு போட்டுக்கிட்டு ஊர்தோறும் சேரியை தனியாக பிரித்து வைக்கிறாங்களா? அந்த கதை, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இது என்ன நாடாது? நாசகர ஆட்சிகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் திராவிட இயக்கம் என்கிற போர்வையில் இந்த மண்ணை சீரழித்து வைத்திருக்கிறது. குடிச்சுட்டு போறேன் வண்டி எடுத்துட்டு போனா ஊதுன்னு சொல்லி உள்ள குச்சியை ஓட்டி நீட்டுறான் போலீஸ்காரன். அதுக்கு ஒரு வசூல். தெரியுமா? இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஃபைன் போடதானே செய்வாங்க. காவல்துறை தன்னுடைய கண்ணியமான ஒரு வேலையை தானே செய்யறாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க? இல்ல அப்புறம் என்ன மயத்துக்கு அப்புறம் பாரு யார் சம்பாதிக்கிறதுக்கா பார நடத்துறீங்க? உன் கட்சிக்காரன்லாம் சம்பாதிக்கிறதுக்கா? பார் யார் கையில் இருக்கு இன்னைக்கு? சொல்லுங்க. 3000 பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தக்காரன் பார்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதிமுக வந்தா அதிமுக காரன் மாத்திக்குவான். ஆவின் பால் ஒரு இது இருக்குல்ல, இந்த ஆவின் பால் என்ன செய்யறான்? அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக காரனுக்கு டெண்டர் விட்டுருப்பான் நடத்துறதுக்கு. திமுக வந்த உடனே திமுக காரன் அதை நடத்துவான். இது எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நலத்திட்டங்கள் உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான். இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் ஊழல் அப்படிங்கிற பேர் ஊழல் இல்ல, ஊழலே ஸ்டார்ட் டாஸ்மார்க் தான். இந்த மண்ணை கெடுத்திருக்கிறார்கள். போத்தல் எங்கே தெரியுமா கிடக்கு? இப்ப வயக்காட்டில் அடக்கு. தெரியுமா? அது குடிக்கிறான், போதை எரியுது, அங்க போட்டு நொறுக்கிறான். விளைகிற பூமியில் இன்றைக்கு போத்தல்கள் உடைக்கப்படுகிறது. நகர்ப்புறங்கள்ல பாருங்க, காலையில அப்பாவி ஏழைகள் எங்கேயாவது மூட்டையை தூக்கிட்டு திரிவான் போத்தல் பிறக்கிறது. இல்ல சுய ஒழுக்கம்னு ஒண்ணு இருந்தா குடிக்கணும்னு போய் தோணுமா? நான் என்ன நீங்க ஏன் விக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க விற்காம இருக்க கொரோனாவில் வித்தீங்களா? விக்கல தானே. இல்ல எடப்பாடி கவர்மெண்ட்ல குறைச்சாங்க. இப்ப ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட்ல வந்தோடனே அப்போது மதுவிலக்கு ஆயத்தீர்த்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி 500 கடையை வந்து குறைச்சிருக்காரு. கவர்மெண்ட் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு 500 கடை குறைச்சு தானே வருது. எதா கடைய 500 கடை அப்படி குறைக்கிறது மாதிரி குறைப்பாங்க, 600 கடை உருவாக்குவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ரகசியம். அண்மையில் நீங்கள் பார்த்தீங்களா? தேனாம்பேட்டையில் புதிய ஒரு கடை திறப்பு உருவாக்குவோம். மக்கள்லாம் திரண்டெழுந்து வந்து கடையை திறந்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்ட்டான். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கடையில் இப்படி தான் மக்களே போராடி வந்து உடச்சு நொறுக்கின காட்சி இப்போ போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுக்கிறங்கிற பேரில் நீங்கள் வைக்கிறது தான் அதிகம். இந்த தங்க விலை ஏறுதுல்ல, ஏற்றுவான் 2000க்கு ஏற்றுட்டு 300 ரூபாய் இன்று குறைப்புன்னு போடுவான். அந்த கதை தான் டாஸ்மார்க் கதை. அப்போ இவர்கள் இங்கே நான் கேட்குறேன், சென்னை சிட்டியில் எத்தனை கடைன்னு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 400 கடைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கடைக்கும் 400 கோடி ஒரு மாசத்துக்கு வருமானம். நைட்டி வியாபாரத்தில் மட்டும் எங்கே போய் சேருது இந்த காசு? சாராய ஊழல் நடத்துகிற, சாராயத்தை ஊற வைக்கிற கொள்ளை கும்பலிடம் இந்த காசுகள் போய் சேருகிறது. ஏழைகளை குடிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசு. காலையில 7 மணிக்கு 6 மணிக்கு பார்த்தா நடுவீதியில் கிடக்குறாங்க. அவனுக்கு எப்படி சரக்கு வந்தது? காலையில 5:30 மணிக்கெல்லாம் சொல்லுங்க பாப்போம். நிர்வாண கோலத்தோட அந்த வீதிகளில் கிடக்குறான். அசிங்கம் அல்ல அந்த அரசுக்கு? சார் ஒண்ணுக்கு இருந்தபடியே தூங்குறான் சார். வெங்காயத்துக்கு போய் அந்த கருமத்தை குடிக்கணும்னு நான் கேட்கிறேன். எந்த பெருவெங்காயத்துக்கு நீ விற்கணும்? ஏன் விற்கணும்? சொல்லுங்க. அந்த கர்மாந்திரத்தை ஏன் விற்கணும்? அப்ப கர்மாந்திர ஆட்சி நடக்குன்னு தானே அர்த்தம். பெரிய பண்ணை முதலாளிகள் டிஆர் பால் போன்றவர்கள் எல்லாம்
இந்த சரக்குல கொள்ளையடிக்கணும், ஜெகத்ரட்சகன் கொள்ளையடிக்கணும். இல்ல ஜெகத்ரட்சகன் டிஆர் பாலு ஒரு டைம் வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்களே, பிரஸ் மீட் எல்லாம், நாங்க வந்து அந்த லைசன்ஸ் எல்லாம் திரும்ப நாங்க கொடுத்துட்டோம், எங்கள் பேர்ல அது வந்து இயங்கல அப்படிலாம் சொல்லி விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்களே. இதை பிராடுகள் நடிக்கிறானுங்க நாட்டுல எல்லாம். மக்கள் சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பண்ற அட்டூழியத்திற்கும் அக்கிரமத்திற்கும் மக்கள் தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும். இந்த 2 ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டை சூறையாடி வைத்திருக்கிறார்கள். 2 ஆட்சியாளர்களும் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்கி இருக்கிறார்கள். இல்லை, வீட்டுக்கு ஒரு குடிகாரியையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு பேர் என்ன? அப்ப 1000 கோடி ஊழல் அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்தம் ஒரு 1000 ஓட்டு எழுதி கொண்டாந்து வச்சுட்டு ரைடு நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஈடி ரைடை நான் குற்றம் சாட்டுகிறேன். அங்கேயும் போலியவாதிகள் செயல்படுகிறார்கள், பணத்தை வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள். குற்றச்சாட்டை வைக்கிற என் மேல வழக்கு போடட்டும். ஆதாரம் எல்லாம் நீங்க ஆதாரம் நான் தான் முதல்ல சட்டவிரோத பண பரிமாற்றம்னா ஈடி உள்ள வரதான் செய்யும். என்ன சட்டவிரோத பரிமாற்றம்? எத்தனைய பிடிச்சிருக்கீங்க? இதுவரை பிடிச்ச கணக்கு என்ன? வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா? எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க நீங்க? சொல்லுங்க சார். எவ்வளவு பிடிச்சி எவ்வளவு கைப்பற்றி இருக்கிறீங்க? அரசு கசானால எவ்வளவு கொண்டு சேர்த்திருக்கீங்க? இல்ல ஈடி வந்து ஜெகத்ரட்சகனுக்குலாம் 900 கோடி ரூபாய் அபராதம்லாம் போட்டிருக்கேன். வசூல் பண்ணிட்டீங்களா? எந்த கணக்குல கொண்டு வச்சிருக்கீங்க? எல்லாம் பிராடுகள். அரசு அதிகாரிகள் அனைவரும் RSS அடியாட்களாக மாறி இருக்கிறார்கள். இன்றைக்கு IAS அதிகாரிகளிலிருந்து அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு வெறும் 1000. நான் தான் முதவே சொன்னல, ஏன் 836 கோடி ஊழல்னு சொல்லுவேன், 910 கோடி ஊழல்னு சொல்லு. எப்படி கரெக்டா 1000 மட்டும் வரும்? தலைமையகத்திலே போய் நீங்க ரைடு நடத்துறீங்க. இன்னைக்கு யார் வீட்டுல போய் இன்னைக்கு ரைடு நடத்துறீங்க? டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர். ஏன் அவர் வீட்டுல போய் நடத்துனீங்க? மேலாண்மை இயக்குனர் வீட்டுக்குள்ளேயே காசு இருக்குன்னு உனக்கு தெரியுது இல்ல? மேலாண்மை இயக்குனருக்கு கீழே இருக்கிற IAS அதிகாரிகளை இதுவரை விசாரித்த வரலாறுகள் உண்டா? டாஸ்மார்க்கை நிர்வகிக்கக்கூடிய IAS அதிகாரிகளோட வீட்டுகளில் ரைடு நடத்தியது உண்டா? ஏன் பண்ணல? மேலாண்மை இயக்குனர்கள் இருக்காங்க தெரியுமா மாவட்டம் தோறும். அந்த மேலாண்மை இயக்குனர்கள் வீடுகளில் என்றைக்காவது நீங்க ரைடு போயிருக்கிறீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, பணத்தை பதுக்குறவன் வந்து சும்மா சாதாரணமா பதுக்கிடுவானா? பெரிய முதலாளிகிட்ட தான் போய் பதுக்குவானா என்ன? அவங்க வீட்டுக்குள்ள தான் அடுப்படிக்கல வச்சிருப்பானா? அவன் கீழ்மட்ட கடைப்பணியாளர்கள் வீடுகளிலும் பணங்கள் போய் குவிக்குது. மூட்டை மூட்டையாக கட்டி போட கொடுக்குற காட்சிகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க பொதுவா மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலாண்மை இயக்குனர் வீட்டுல ரைடுன்னா, இப்ப கீழே இருக்கிற இயக்குனர்கள் வீடுகள்லாம் கொள்ளையடிக்கலையா? இவன் கொள்ளையடிச்சு தானே அவனுக்கு கொடுக்குறான். அப்ப யார் விசாரிக்கணும்? இவனையெல்லாம் விசாரிக்கணும். நீங்க எப்பரா இரவு 10 மணிக்கு மேல நீ பாக்ஸ் ஒரு 10 பாக்ஸ் தூக்கி பார்காரனுக்கு கொடுக்குறா? எந்த விதத்துல நீ கொடுத்துக்கிட்டு இருக்க? பார்க்கு அனுமதி என்ன சொல்லுங்க? நீங்களா சொல்லுங்க. பாரின் அனுமதி என்ன? ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன சொல்லுங்க? 10 மணிக்கு மேல விற்கிறதா பாரா? கதவை சாத்திட்டு வைக்கிறான். எப்படி இது? இந்த நாடை குடிகாரர் நாடாக்கியே மக்களை குதர்க்கவாதிகளாக்கி தட்டுத்தடுமாறுகிற இடத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த திராவிடம் என்கிற பெயரில் 2 கட்சிகளும் ஆண்ட லட்சணம் காரி துப்புறது மாதிரி இருக்குங்கிறேன். முதல்வருக்கு நான் ஊத்தி கொடுத்தா குடிப்பாரா? என்ன பேச்சு? என்ன பேச்சு? ஒரு பொது வெளியில என்ன பேச்சுங்கிறேன் நான் கேட்கிறேன். என்ன பேச்சுங்கிறேன்? மக்கள் திறந்தோறு செத்துக்கிட்டு இருக்கிறான். சாராயச்சாவு கிட்டத்தட்ட 90 பேரை கருணாபுரத்துல பார்த்தோம்ல நம்ம. அவன் குடிச்சான் செத்தான், இவன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் செத்துக்கிட்டே இருக்கிறான். இதை என்னைக்கு கண்டுபிடிக்கிறது நீங்க? சார் டெய்லி இந்த மதுவால் குடிக்கிற சாகுறவன் தான் சார் நிறைய பேரு. ஒரு நாளைக்கு 100-200 சாகு சார். கண்ணுக்கு தெரியாமல் குடித்து குடித்து சாகுற அப்பாவி மக்கள் அபரிமிதமானவர்கள். இந்த அரசுகள் தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறது சொல்லுங்க பாப்போம். மனநல மருத்துவர்களை உருவாக்க வேண்டும். கடைகளை மூடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். தமிழர்களுடைய இயற்கை பணமாக இருக்கக்கூடிய கல்லை ஏன் நீங்கள் கொண்டு வர மறுக்கிறீர்கள்? அது ஆல்கஹால் தானுங்க. என்ன ஆல்கஹால்? இயற்கை ஆல்கஹால் இல்ல. இயற்கை ஆல்கஹாலுக்கும் நீ மருந்த போட்டு கலக்கி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் தெரியாதா? பச்சை கடலையை தின்னா வயித்தால போகும். அதுக்காக சோறு தின்னாலும் சோறு தான். பெருசு சோறு தின்னாலும் சோறு. அதான் நான் சொல்ல வரேன். வேர்க்கடலை புடுங்கும் போது அதை பச்சைக்கடலை உடிச்சு திங்கணும்னு தோணும். அது வயித்தால போகும் நமக்கு தெரியும். ஆனா என்ன செய்வோம்? திம்போம். எதுக்கு? ருசிக்காக. அவிச்சு விட்டு திம்பா, வறுத்து விட்டு திம்பா. அது அப்புறம் அது மாதிரிதான் கல்வி என்பது ஒரு இயற்கை நேச்சுரலாலிட்டி. அது உடல் உபாதைகளை எதுவும் சரிப்படுத்தாது, அதை சீர்கட வைக்காதுங்கிறத வல்லுநர்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈழத்துல என்ன நடக்குன்னு தெரியுமா? பனைமரத்திலிருந்து எடுக்கப்படுகிற கல்கள் பதப்படுத்தப்பட்டு மேலை நாடுகளில் மிகப்பெரிய வியாபாரம் நடக்கிறது. ஏன் அதை இங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இந்த பண்ணை முதலாளிகள்லாம் சோர்ந்து போவான், அவனுக்கு வருமானம் போயிடும். இந்த அயோக்கிய பேர்களுக்கு வருமானம் போகும் அப்படிங்கிற காரணத்திற்காகவே இன்னைக்கு கல்லை இறக்குமதி செய்ய முடியாம நீங்க தடுமாறுறீங்க. இல்ல கல்ல குடிச்சிட்டா ரோட்ல எல்லாம் படுத்து கிடக்க மாட்டாங்களா? நீங்க சொல்ற மாதிரி கல்ல குடிச்சா என்ன ஆகும் தெரியுமில்ல? அபரிமிதமா கல்லு குடிச்சா என்ன ஆகும்னு சொல்லுவா தெரியுமா உங்களுக்கு? தலை சுத்தம், போதை வரும், ஒரு இடத்துல படுப்பான். ஆனா அவன் அதிகமா குடிச்சா வயித்தால போயிடும். அது தெரியுமா? வயித்தால போனுச்சுன்னா உடம்புக்கு கேடு இல்லை, நல்லது. மாசம் ஒரு தடவை போன பிரச்சனை இல்லையே. எவனும் ரெகுலரா வந்து ஒரு மான கல்ல எவனும் குடிக்க மாட்டான், ஆசைக்கு குடிப்பான். இப்ப இந்த சரக்குக்காக அடிமையாகி போன அப்பாவி மக்கள் நீ கல்லுக்கு திரும்புவானவன். அப்ப அங்க அதுலயும் பிரச்சனை இருக்கு.
கல்லை அவுத்து விட்டால் அங்க ஆல்கஹாலுக்கு எக்ஸ்ட்ரா ஆல்கஹாலை கலப்பான் செயற்கையா. இப்ப இந்த ரெய்டு நடந்ததன் காரணமாக மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. கேவலம். கடல் மற்றும் ஆயத்தீர்த்துறை அமைச்சராக கூடிய முத்துசாமி அவர்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படுமா? இப்ப செந்தில் பாலாஜிக்கு வராத நெருக்கடியா வந்துச்சு இல்ல? டாஸ்மார்க்ல தானே நெருக்கடி. பதவியெல்லாம் இல்லாம இருக்காரு முத்துசாமியோட. இப்ப முத்துசாமி சம்பாதிப்பாரு. முத்துசாமி இங்க கட்டம் கட்டுவார். ஏன்னா 1 வருஷம் தானே இருக்கு தேர்தலுக்கு. இங்க வா, 1 வருஷத்துக்குள்ள எவ்வளவு கோடி நீங்க கப்பம் கட்ட முடியும்? டாஸ்மார்க்கெல்லாம் எவ்வளவு உன்னால வசூல் பண்ணி எனக்கு தர முடியும்? செந்தில் பாலாஜி விஷயம் தெரிஞ்சு போச்சு, தெரியாம பண்ணு. 2 பேருமே கொங்கு மண்டலத்துக்காரங்க, அதை முக்கியமா நீங்க கவனிக்கணும். செந்தில் பாலாஜி யாரு? கொங்கு மண்டலம். முத்துசாமி யாரு? கொங்கு மண்டலம். ஏன் அங்கேயே கொடுக்குறீங்க? எதற்காக கொடுக்குறீங்க? மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி மேற்கு பகுதி, குடிகாரர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது மேற்கு பகுதி. அதனால இங்க கொடுக்குறீங்க, வசூல் பண்றதுக்கு வசதியா கொடுக்குறீங்க. இந்த தேர்தலுக்குள்ள 1000 கோடி ரூபாய் நீங்க கப்பம் கட்டி ஆகணும் இந்த துறையில. அதான் உத்தரவு, மறைமுக உத்தரவு. அதெல்லாம் முத்துசாமிக்கு கொடுக்குறீங்க. முத்துசாமி குடியாரா? சொல்ல முடியாது. டேஸ்ட் பார்த்தவனுக்கு தானே அந்த அமைச்சர் பதவி கொடுக்கலாம். அதெல்லாம் அப்படிலாம் ஒரு அமைச்சரை பத்தி பேசாதீங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, ஏன் வருமானம் வரக்கூடிய இது போன்ற பதவிகளுக்கு அன்றாட தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து அல்லது அதற்கு கீழ் இருக்கிற வகுப்பிலிருந்து போன சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பதவியை கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பறையனும் பல்லனும் சக்கிலியனும் சம்பாதிச்சு ஜாதி பேர்லாம் பயன்படுத்தாதீங்க. இல்லை சம்பாரிச்சிருவானா? நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். அவெல்லாம் சம்பாரிச்சு பெரிய ஆளாக வந்துடுவோன்னு உங்களுக்கு அப்படி எகக்காலம் இல்லை. உயர்ந்த நிலையில் இருக்கிற ஜாதிகளுக்கு மட்டுமே வருமானம் வரக்கூடிய இதை கொடுப்பீங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது மிக்க நன்றி. நன்றி.